ஒரு தாய் மீன் தன்னுடைய சின்ன குட்டியோடு மீன் குஞ்சு மிகப்பெரிய சமுத்திரத்தில் போய்கொண்டிருக்கும் பொழுது அந்த குஞ்சு அம்மாவை பார்த்து நிமிர்ந்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. கடல் அப்படின்னு சொல்றாங்க, மிகப்பெரிய மகா சமுத்திரம் சொல்றாங்க, பெரிய அலைகள் எல்லாம் அடிக்கும்னு சொல்றாங்க, ஆழ்கடல்ல முத்து இருக்கும்னு சொல்றாங்க, ஆழ்கடல்ல கிடைப்பதற்குரிய பொருள் எல்லாம் இருக்கும்னு சொல்றாங்க, பெரிய பெரிய மீன்கள்லாம் வரும்னு சொல்றாங்க, எங்கே அம்மா அது இருக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த தாய் மீன் அந்த குஞ்சிடம் சொன்னதான், எதற்குள் இருக்கிறாயோ அதனுடைய அருமை அதற்குள் இருக்கும் வரை உனக்கு புரியாது அப்படின்னு. அதுவேதான் இங்க இருக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளுக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. சௌடாம்பிகா கல்வி குழுமத்திற்குள் இருக்கும் வரை இந்த சொகுசு, இந்த பண்பு, இந்த அன்பு, இந்த பாதுகாப்பு இவைக்குள் இருக்கும் வரை இதனுடைய அருமை தெரியாது. இதனுடைய அருமை தெரிய வேண்டும் என்றால் வெளியே போனால் தெரியும். ஆனா வெளியே போய் ஒரு விஷயத்தின் அருமை புரிந்து கொண்டுவதால் ஏதாவது எந்த பிரயோஜனமும் கிடையாது. அப்ப எப்படி எடுக்கலாம்? இதுக்குள்ள இருக்கும் பொழுதே இதனுடைய அருமையை புரிந்து கொள்வோம். ஒரு பொருளை இழக்காமல் தக்க வைத்துக் கொள்வதற்கு, நினைவுகளாகவாவது தக்க வைத்துக் கொள்வதற்கு அது இருக்கும் பொழுதே அதை கொண்டாடி பழக வேண்டும்.